திமுகவுக்கு அடுத்து 3வது பெரிய கட்சின்னா வந்து விஜய் வந்து என்னதான் கூட்டத்த கூட்டினாலும், அவர் தான் இன்றைக்கு 3வது கட்சின்ற மாரி தெரிஞ்சா கூட, நிரூபிக்கப்பட்ட சக்தி கிடையாது. இவர் வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட சக்தி. அதோட வந்து இன்னொரு கூடுதலான பெருமை வந்து, இவங்கெல்லாம் கூட்டணி சேர்ந்து வாங்குன வாக்கு திமுக. இவங்க கூட்டணி அதிமுகவும் அப்படிதான். ஆனா கூட்டணியே சேராம தனிப்பட்ட முறையில வந்து 8.2 வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து நமக்கான கௌரவம் நம்மகிட்ட இருக்கணும். "ஏய் நம்ம யார்றா?" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போயிட்டு இப்போ வந்து ஒரு ஒரு கௌரவமா ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு. போயிட்டு திடீர்னு வந்து அந்த 1ஆம் கிளாஸ் பசங்க ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு இறங்கி ஒரு சண்டை போடலாமா? அப்ப என்ன பண்ணுவான்? "ஏய் போடான்ருவான்" டக்குன்னு. இப்ப யார் மரியாதை கெட்டு போகுது? அதே மாரி வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து காரி காரி துப்பி வீடியோ போடுறானுங்க. சீமான கண்டிச்சு. அப்போ உங்களுக்கு தேவையா? இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே வந்து திமுகவை எதிர்த்து தான். ஆனா இன்னைக்கு இந்த ஜூவில பேட்டியில என்ன குடுக்குறாரு? எங்களுக்கு பொது எதிரி வந்து பாஜக தான். இது வந்து பங்காளி சண்டை. ஆமா. அதாவது வந்து டோட்டலா வந்து சீமான் வந்து ரொம்ப குழப்பத்தில வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாம புத்தி பேதலிச்சு போயிட்டாருன்னு நெனைக்கிறேன்.